اللهم لا إله إلا الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم. அந்நியத்துக்குரியவர்கள் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற இரண்டு பெயர்களும் அல்லாஹ்வுடைய முக்கியமான திருநாமங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் அதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். குர்ஆனை ஆரம்பிக்கும் பொழுதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற பெயரை கொண்டுதான் ஆரம்பிக்கிறது. சூராவினுடைய முதல் சூறாவின் அர் ரஹ்மான் அர் ரஹீம், கருணையாளன், இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன் என்று தமிழில் பல வார்த்தைகளில் அதற்கு பொருள் கொள்ளலாம். அவன் இரக்கமுள்ளவன், கருணை கொண்டவன். ஆனால் அதே சமயத்தில் ரஹ்மத் ரஹ்மான் என்பதற்குரிய கருத்தை தமிழிலே ஒரு வார்த்தையிலே சொல்லி முடிக்க முடியாது. அது ஒரு விசாலமான கருத்தை கொண்ட வார்த்தை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது விசாலமான ஒரு கருத்தை கொண்ட வார்த்தை. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரா அல் கஹஃப் 15வது சூரா இருக்கிற அத்தியாயம், அதே மாதிரி சூரா யாசீன், எல்லோருக்கும் அறிமுகமான யாசீன், இந்த இரண்டு அத்தியாயங்களிலும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை பற்றி, ரஹ்மத்தினுடைய வெளிப்பாட்டை பற்றி அல்லாஹ் தஆலா அதிகமாக சொல்லுவார். யாசீனுடைய ஆரம்பமே தன்சீல் அஸீஸுர் ரஹீம் என்று இருக்கிறது. பல இடங்களில் அல்லாஹ் ரஹ்மத்தை பற்றி சொல்லுவார். அதே மாதிரி சூரத்துல் கஹஃபிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி வெளிப்படும், ரஹ்மத் என்றால் என்ன, கருணை இரக்கம் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ் பயப்பட வேண்டிய தேவை இல்லையா அப்படின்னு கேட்க முடியாது. தக்குவா அப்படின்னு சொல்றோம், இறையச்சம். தக்குவா என்கிற வார்த்தைக்கு கூட தமிழ்ல நாம விளங்குறதுக்காக அதுக்கு இறையச்சம்னு சொல்றோம். இல்லைன்னு சொன்னா அதற்கு அசலான அர்த்தம் கருத்து என்னவென்றால் அது இஜ்தினாபுல் மஆசி, அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல் என்றுதான் அர்த்தம் தக்குவாவும். பயப்படுறது இல்லை. அல்லாஹ்வுக்கு போய் பயப்படுறேன், அல்லாஹ் என்ன அநியாயக்காரனா அல்லது அல்லாஹ் என்ன கொடூரமானவனா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருப்பதுதான் தக்குவா என்று சொல்வார்கள். அதனால ரஹ்மத் என்பது, அல்லாஹ்வுடைய கருணை என்பது, அது இப்படி அப்படி என்று சொல்லி முடிக்க முடியாது. அது ஒரு விசாலமான கருத்து கொண்ட வார்த்தை. அல்லாஹ் கஹஃபுடைய அத்தியாயத்தில் குகைவாசிகளை பற்றி சொல்லுவான். அதே போன்று இரண்டு தோட்டக்காரர்களுடைய சரித்திரத்தை சொல்லுவான். துல்கர்னைன் பற்றி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திரத்தையும் சொல்லுவான். இந்த எல்லா சரித்திரங்களிலுமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி வெளிப்படுகிறது என்பதையும் அல்லாஹ் காட்டுவான். குகைவாசிகளுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் என்ன நிலை, சுருக்கமாக சொன்னால் நாட்டினுடைய மன்னருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. நாட்டினுடைய மன்னருடைய கொள்கை இணை வைப்பு கொள்கை. இந்த 7-8 பேருடைய கொள்கை என்ன, அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்க தகுதியானவன். இதனால 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை. அரசாங்கத்திற்கும் இந்த ஒரு சில நபர் வாலிபர்களுக்கு மத்தியிலான பிரச்சனையினால அவன் என்ன செஞ்சா, மன்னர் உங்களை உயிரோட கொன்று வேண்டும், நீங்க தவணை கொடுத்து உங்களை கொள்கையை விடாட்டி உங்களை கொன்று விடுவேன்னு சொன்னான். அவங்க ஈமானுக்காக வேண்டி, ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு குகையில் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. ஊரை விட்டாங்க, சொந்த ஊரை விட்டாங்க, சொந்த நாட்டை விட்டாங்க, சொந்த பந்துக்களை விட்டாங்க, மக்களுடைய கலந்து உறவாடக்கூடிய அந்த உலகத்தை விட்டார்கள். தனித்து இருக்கக்கூடிய, தனியாக இருக்கக்கூடிய காட்டிலே மலையிலே ஒரு குகையில் போய் ஒதுங்கினார்கள். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் அந்த செஞ்ச துவா இதுதான், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிய் லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை கொண்டு துவா செஞ்சார். அவங்க வேற ஒன்றையும் கேட்கல. எதிரிகளுடைய பயங்கரமான ஒரு திட்டம், எங்களை கொன்று விடுவார்கள், காப்பாற்றி விடு, அப்படி இப்படி இந்த பெருச துவா செய்யல, ஒரே வரியில துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய ரஹ்மத் கிடைத்து விட்டால் போதும், வஹய்யிய் லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய காரியங்களில் சரியானதை எங்களுக்கு முறைப்படுத்தி கொடு, எங்களுடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும், எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத் வேண்டும் துவா செஞ்சாங்க. இந்த சின்ன துவா தான் அல்லாஹ் தஆலா அவங்க எப்படி காப்பாற்றினா, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை, வெயில் மழையை தற்காத்துக் கொள்வதற்கு வழி இல்லை, ஒரே குகை மட்டும்தான். அல்லாஹ் அவங்களை எப்படி காப்பாற்றினா, 300 வருஷ காலமா அவங்களை தூக்க வச்சே காப்பாற்று. இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வுக்கு சாப்பாட்டை கொடுத்துதான், தண்ணீரை கொடுத்துதான் உயிர் வாழ வைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. 300 ஆண்டு காலம் தூங்கினார்கள், தூங்க வைத்து அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினார். கொள்கையும் பாதுகாப்பாக இருந்தது, அவருடைய உடலும் பாதுகாப்பாக இருந்தது, உயிரும் பாதுகாப்பாக இருந்தது. 300 வருஷ காலம் ஒரே இடத்துல தூங்கினா எப்படி இருக்கும்? உடம்பு இதா புண்ணாய் போயிடாதா? உடம்பு சோமில்லாதவங்க படுக்கையில கிடந்தா அவங்களுக்கு வாட்டர் பெட்டு போடுறோம், அப்பப்போ கிளீன் பண்றோம், எல்லா ஏற்பாடும் செய்யணும். 300 வருஷமா ஒரு குகையில படுத்து இருக்கிறாங்க.
அதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ்வே செய்கிறான். சூரிய வெளிச்சத்தை கூட அவர்களுக்கு தோதுவாக அந்த புகையை ஆக்கி வைத்தான். தேவையான வெப்பத்தை அவர்களுக்கு கொடுத்ததாக குர்ஆன் சொல்லும். ஒரேடியாக வெப்பத்தையும் கொடுக்கவில்லை, வெப்பமே வராமலும் இருக்கவில்லை, வெப்பம் இல்லாமலும் இருக்கக்கூடாது, சூடும் வேண்டும், ஒரேடியாகவும் வரக்கூடாது. அதற்கான ஏற்பாடுகளை செய்ததாக குர்ஆன் சொல்லும். அதே போன்று அவர்கள் ஒரே இடத்தில் படுத்தால், ஒரே மாதிரி படுத்தால் உடம்பெல்லாம் புண்ணாகி அரித்து போய்விடும். அதற்கான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்தான். நாம் அவர்களை புரளச் செய்தோம், வலது பக்கமும் இடது பக்கமாக. அவங்க தூங்கிட்டே இருந்தாங்க, தூங்குறவங்க அவங்களாதான் புரளுவாங்க. ஆனாலும் அல்லாஹ் சொன்னா நாம் அவர்களை புரட்டினோம், அவர்களை புரண்டு படுத்த செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவார். இது இருக்கிற 300 வருஷ காலமாக அவங்களுடைய உடலை பாதுகாத்து, உயிரை பாதுகாத்து, கொள்கையை பாதுகாத்து அவங்க செஞ்ச ஒரே துவா, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, ரஹ்மத்தை தருவாயாக என்று கேட்ட ஒரு துவா. அந்த ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர்களுக்கான இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை எல்லாம் செஞ்சா. இதுதான் ரஹ்மத். எப்படி என்ன வேண்டும், அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கணும், ரஹ்மத் இருந்தால் போதும். அது என்ன எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கலாம். எது இருந்தாலும் சரி, எது இல்லாவிட்டாலும் சரி. அதே போன்று ஆபத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். பெரிய டெக்னாலஜி தேவையில்லை, பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவையில்லை. எவ்வளவு பெரிய ஏற்பாடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால் அங்கே அழிவுதான் வேண்டும். அல்லாஹ் யாசீன்ல சொல்லுவோம், வயின் நஷா நுக்ரிகுஹும் ஃபலா ஸரீக லஹும் வலா யன்ஃபது. கப்பல்ல மக்கள் போகிறாங்க, கடல் பயணம் செய்கிறார்கள். கடல் பயணம் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்லுவோம், வயின் நஷா, நாம் நாடினால் அவர்களை தண்ணீர்ல மூழ்கடிச்சு, நாம் நாடினால் நுக்ரிகுஹும் ஃபலா ஸரீக லஹும், அவர்களுக்கான அபயக்குரல் எழுப்பக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நடுக்கடல்ல யாருங்க இருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. பலா சரிய கலகம். ஆனால் இல்லா ரஹ்மத்தம் மின்னா, நம்மின் புறத்திலிருந்து ரஹ்மத் இருந்தாலே தவிர அவர்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள். நடுக்கடலில தண்ணீரில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு, யாராவது அபயக்குரல் இருப்பதற்கு, எங்கேயாவது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா போறவங்க வர்றவங்க வந்து பார்ப்பாங்க, உடனே தூக்குவாங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. விமானம் இழிஞ்சு விழுந்து கீழே விழுந்துருச்சுன்னா அதற்கான ஏற்பாடு நடக்கும். ஆனா கடல்ல நடந்த யாருக்கு தெரியும்? இது பல சமயங்கள்ல நாம் அல்ல அனுபவத்துல காட்டுகிறான். 2 வருடத்திற்கு முன்பாக கூட ஒரு கப்பலுக்குள்ள நீர்மூழ்கி கப்பல், சுற்றுலாவுக்காக சென்ற நீர்மூழ்கி கப்பல் உள்ளேயே வெடித்து போய்விட்டது என்று சொன்னார்கள். உள்ளே இருந்தவர்களுடைய நிலை என்னவென்றே தெரியாது, என்ன ஆனது என்றே தெரியாது. உள்ளே போன கப்பல் வெளியே வரவே இல்லை. நுகரி போகும், நாம் மூழ்கடித்துகிறோம். அதே போன்று சொகுசு கப்பல், டைட்டானிக் கப்பலுடைய வரலாறு தெரியும். அந்த கப்பல் எவ்வளவு சொகுசாக இருந்துச்சு, ஆனா அந்த கப்பலுக்கு ஏற்பட்ட அழிவு என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் இது போன்ற விபத்துகள், ஆபத்துகள், என்ன டெக்னாலஜி இருந்தாலும், பாதுகாப்பு ஏற்பாடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் அங்கே பாதுகாப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. அது அல்லாஹ்வின் மூலமாகத்தான் ஏற்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்திலையும் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, நீங்க கப்பல் கட்டுங்கன்னு சொன்னான். நீங்க கப்பல் கட்டுங்க. கப்பல் கட்டினாங்க. பிறகு பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு. வானத்திலிருந்தும் தண்ணீர் கொட்டுச்சு, பூமியிலிருந்தும் தண்ணீர் பொங்கி கொண்டு வந்துச்சு. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஏறிக்கொண்டாங்க. அவங்களோட ஈமான் கொண்டவர்களும் கப்பலில் ஏறிக்கொண்டார்கள். ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈமான் கொள்ளவில்லை. ஈமான் கொண்டவங்க மட்டும்தான் கப்பல்ல ஏற முடியும் அப்படிங்கிறது நிபந்தனை. ஈமான் இல்லை என்றால் எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அந்த கப்பல்ல ஏற்ற முடியாது, ஏற முடியாது. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்க்கிறாங்க, வெளியே நிற்கிறார். இங்க மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துல தண்ணீர் வந்து பெருவெள்ளம் ஏற்பட்டுவிடும். யாரும் தப்ப முடியாது, அத்துணை பேரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மகனை பார்த்து, யாபுனை இறக்கம் ஆனா வலாத்தக்கும் மகன் காபிரீன், எப்ப நீ காபிரா இருக்காத, ஈமான் கொண்டு இந்த கப்பல்ல ஏறிக்கிறான். மகனின் மீது இறக்கப்பட்டு அவனுக்கு ஈமானுக்கான தாவத்தை கொடுத்து கப்பலில் ஏறுமாறு அழைத்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். யாபுனை இறக்கம் ஆனா வலாத்தக்கும் மகன் காபிரீன். அந்த சமயத்தில் அவன் ஈமான் கொண்டு கப்பலில் ஏறி இருக்க வேண்டும், ஆனால் ஏறவில்லை. நான் ஈமான் கொள்ள முடியாதுன்னு மறுத்துட்டான். மறுத்தது மட்டுமல்ல, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதுக்கு பதில்ல அல்லாஹ் சொல்லுவான், கால சஹாபி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா. பெருவெள்ளம் வந்தால் அதனால் என்ன, வெள்ளத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய மலைக்கு மேல நான் ஏறி பாதுகாப்பு பெற்றுக் கொள்கிறேன். சஹாபி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, வெள்ளத்தை விட்டும் காப்பாற்றுவதற்கு என்ற மலை இருக்குது. அந்த காலம் அவன் அந்த மலையை அவனுடைய பெரிய கண்டுபிடிப்பாக, அவனுடைய பெரிய ஏற்பாடாக, இந்த காலத்தில் இருக்கிற டெக்னாலஜியை போன்று அவன் அதை கருதி கொண்டு நான் அதில் ஏறி பாதுகாப்பு பெற்றுக் கொள்வேன். கால சஹாபி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா. அந்த சமயத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலலா ஆசிமல் யௌம
இல்லாம ரஹீம். எப்ப இன்னைக்கு யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது, யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்தானோ அவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து யாரோடு இருக்கும்? ஈமான் இருந்தாதான் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லை என்று சொன்னால் நீ எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை செய்து கொள், நீ எவ்வளவு பெரிய திட்டமிட்டுக்கொள், எவ்வளவு உயரமான மலைக்கு மேலே ஏறிக்கொள், இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான், ஒரு பேரலை வந்தது, அவனை மூழ்கடித்துக் கொண்டு சென்று விட்டது. அவன் தன்னுடைய திறனை பற்றி பேசினான். அல்லாஹ் சொன்னான், ரஹ்மத், இதுக்கு பேர் ரஹ்மத். என்னதான் ஏற்பாடு செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்க கடமைப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவன் புறத்திலிருந்தே செய்து கொடுப்பான். அப்படிப்பட்டவன் தான் ரஹ்மான் ரஹீம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை இதுவும் செய்வாங்க, அல்லாஹும்ம அர்ஜு ரஹ்மத்தக, அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை நான் ஆதரவு வைக்கிறேன். வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், ஒரு வினாடி கூட என்னுடைய நஃப்ஸிடத்தில் ஒப்படைத்து விடாது. வாஸ்லிஹ் லி ஷஅனி, என்னுடைய காரியத்தை எல்லாம் நீயே சரி செய்து கொள்வாயாக. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது என்கிற துஆவை அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். ஏனென்றால் அதிலே ரஹ்மத் இருக்கிறது, ரஹ்மத்தை கேட்பார்கள். கியாமத்தில் கூட ரஹ்மத்தை கொண்டுதான் சொர்க்கம் போக முடியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விளங்குவதற்கு தௌஃபீக் கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நிறைவாக பெற்றுக்கொண்ட சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.